இந்த பிக் பாஸே சரியான கமர்தீன் ஃபேனாக இருப்பார் போல இருக்கு. அடுத்து சொட்டு சொட்டு நனையுது தாஜ்மஹால் பாட்டு கமர்தீன் போயிட்டு அந்த தாஜ்மஹாலை எடுக்கிறாரு. எடுத்த உடனே செம்மையாக வந்து இருங்க கமர்தீன் வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல கொஞ்சம் சிரித்து முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. அந்தளவுக்கு இருக்குது உண்மையிலே கமர்தீனோட பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சொல்கிறாரு, உங்களுக்கும் எஃப்ஜேக்கும் மட்டுமே இந்த போட்டி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. காதல் கிரிக்கெட் சாங் ப்ளே பண்ணுறாங்க, அதை வந்து எஃப்ஜே எடுக்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கும் கமர்தீன் மாதிரியே கரெக்டான பாட்டாக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாரு. மோஸ்ட்லி வந்து மாப் மாயாவிஸ் தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பாட்டு சுபிக்ஷா கமர்தீன் எல்லாருமே எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளூ கலர் அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க எடுத்தது இந்த கேர்ள்ஸ் டீம் 5 பேர் இருக்கிற சாம்பார் டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ 99% மாப் மாயாவிஸ் தான் வின் பண்ணுவாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. ஒத்த ரூபா தாரேன் சாங் போடும்போது ஓடி வந்து கானா வினோத்தும் கனியக்காவும் எடுக்க வரும்போது தெரியாமல் கானா வினோத் வந்து கனியக்காவை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கனியக்காவை நீங்கள் வேணும்னே தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னு தான் தள்ளி விட்டீங்க. வியானாவும் சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னு தான் தள்ளி விட்டீங்க, வேணும்னு தள்ளி விடாமல் எப்படி விழுவாங்க அப்படின்னு. கானாவினர் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அவங்களுக்கு என்ன கனியக்காவை காட்டுறாங்க, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், தேவையெல்லாம் மூட்டி விடாதீங்க. அப்படி ஒரு வேளை உண்மையிலே தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறும்பட போடுவாங்க, அப்போ தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அப்படி வேணும்லாம் தள்ளி விடலன்னு, வேணும்னு கண்டிப்பாக தள்ளி விட்டுருக்க மாட்டார், அந்த கேமில் தெரியாமல் தள்ளி விட்டுருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கனியக்கா ரொம்ப ஸ்போர்ட்டிவ். தூக்கி போட்ட விக்ரமே அவங்க எதையுமே சொல்லவே இல்லை. அவங்க நிஜமாக ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவ். பட் அதை அப்ரிஷியேட் பண்ண தான் இந்த வீட்டில் யாருமே ஆள் கிடையாது. அது அவங்களோட பேட் லக்குன்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையுமே தேவையில்லாமல் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி அவங்க எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.